ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ நம்ம பிரண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரண்டையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம இதை உணவில் எடுத்துக்கும் பொழுது எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வேதிகளும் நம்மளுக்கு சரியாகிடும். இது இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பிரண்டையின் நன்மைகள் என்ன, அதன் பயன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதை எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. ஒரு சின்ன துண்டு எடுத்துகிட்டு வச்சா கூட நீங்கள் சூப்பராக அது வளர்ந்து வந்துடும். அது நீங்கள் பாட்டில் வச்சாலும் சரி, இல்லை நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சா கூட சரி. ஸோ இது நம்ம அப்பப்போ துவையலாவோ பொடியாவோ பண்ணி நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் புரியும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமையே வராது. இதை நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் எடுத்தால் கூட போகிறோம். நம்மளுக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்கும். ஸோ இப்போ அது என்ன நன்மைகள் அப்படின்றத சொல்கிறேன். இந்த பிரண்டை என்னுடைய தோட்டத்தில் நான் வச்சுருக்க பிரண்டை சின்ன ஒரு துண்டு தான் வச்சேன். அது ஃபுல்லாக அந்த வேலி ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நீங்கள் தனியாக மெனக்கட்டு எதையும் செய்ய வேண்டியதே இருக்காது. தண்ணி கூட நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் விட்டால் கூட போதும். அதிகமாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. ஸோ இது படர்ந்து வந்திருக்கு இல்லையா, அதில் நம்ம எலசாக இருக்கிற பிரண்டையை தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறது. ஸோ நீங்கள் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா அது முத்தலாக இல்லாமல் இளம் பிரண்டையாக கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க. கீரைக்காரங்கிட்ட இருந்தாலும் சரி, இல்லை கடையிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. முத்தலாக இருந்தால் நாராக இருக்கும். நம்ம சாப்பிடும்பொழுது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும், பிடிக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எலசாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு அது துவையலாக அரைச்சாலும் சரி, பொடி பண்ணாலும் சரி, நல்ல ஒரு தூளாக இருக்கும். துவையலும் நல்லா நைஸாக அரைஞ்சி வரும். இதை நம்ம சூப்பராக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது துவையலோ இல்லை பொடியாக இருக்குது அப்படின்னா நம்ம பொடி பண்ணிக்கிட்டு அதில் நெல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறுமனே நான் சொல்லலை, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இந்த பிரண்டையை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். வாயு பிடிப்பு இருந்தாலும் சரி, கை கால் குடைச்சல், அப்புறம் நம்மளுக்கு இரைப்பை அலர்ஜி, அஜீரண கோளாறு, இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றோம். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அப்படின்றோம் இல்லையா. நமக்கு சாப்பிடும் பொழுது பசியின்மை கோளாறுகள் இருக்கும் இல்லையா, பசியே எடுக்காமல் இருக்கும், சிலருக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரண்டை துவையல் ரொம்ப ஒரு வரப்பிரசாதம். சிம்பிளாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ நான் கட் பண்ணிட்டு அந்த பிரண்டையை நல்லா நிழல்லையே உலர்த்தி காய வச்சுருக்கேன். ஒரு 20 நாள் காய வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா காஞ்சி வரும். அது காஞ்சி வந்ததுக்கப்புறம் லைட்டாக வெறுமனே நெல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, கொஞ்சமாக காஞ்ச மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டு கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ இதெல்லாமே வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கும்போது சூப்பராக இருக்கும். சாதத்தில் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டைம் விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கும்போது ரொம்ப நைஸாக வந்துடும். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் இருக்க அந்த எட்ஜ் மட்டும் லைட்டாக சீவி எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு அந்த நமிச்சல் இருக்க மாதிரி தன்மை இருக்கும் இல்லையா, அப்போ க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை உடனே நம்ம செய்யணும் அப்படின்னா துவையல் தான் அரைச்சி சாப்பிடணும். இதை காய வச்சு பொடி பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகும். நம்மளுக்கு ஒரு 1 month கூட ஆகும் அது காயறதுக்கு. நான் இப்போ அப்படி தான் காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ சாதம் சாப்பிடும்போது சுட சுட சாதத்தில் போட்டு நெய் இல்லை நெல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்து. மேலும் ஆஸ்துமாவுக்கு, அடுத்து நம்மளுக்கு நெஞ்சு வலி, அதாவது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே நமக்கு எத்தனையோ மூலிகைகள் வரப்பிரசாதமாக கொடுத்துள்ளது. இருந்தாலும் இவையெல்லாம் நம்ம பயன்படுத்தாமல் ஏதாவது ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை கூறிக்கொண்டே தான் இருக்கிறோம். கசக்கும், புளிக்கும், துவர்க்கும், இல்லை இனிக்கும், காரல் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லாதீங்க. இனிமேல் பிரண்டை எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக பறிச்சுட்டு உங்கள் வீட்டில் வளர்க்க ஆரம்பிங்க. இல்லை கடையிலையாவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதேன் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.